நேத்து நைட் எல்லாம் நம்ம சில்ட்ரன் எக்ஸாம்க்கு படிக்க முடியல, அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுல இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. இவெல்லாம் சுத்த ரவுடி பசங்க. சார் ஒரு ஆள் குடி வந்தா சார், ஒரே நேரத்துல இப்ப 10 பேர் மேல இருக்காங்க சார். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். கணேசா மேல போய் உனக்கு கூட்டம். நீங்க இங்கே இருங்கோ, நீங்க மேல போனா பிரச்சனை ஆயிடும். இவாள நான் இஷ்டம் போறேன், வாங்கோ. டேய் எந்திரா. யாரா? டேய் ஐயா கூப்பிடுறா, எந்திரா. ஐயா என்ன அதான் டிபார்ட்மெண்ட்ல புது போஸ்டியா? டேய் எஸ்ஐ கூப்பிடுறாரா? எஸ்ஐ தான் அப்படி சொல்லியா? அதான் ஐயா எஜமா குஜமான்ட்டு முட்டா பசங்களா. இன்னும் உங்களையே இந்த கிழி கிழிக்கிறான். டேய் ஐயோ ரொம்ப திமிரா உனக்கு. கம்பு வச்சிருக்காங்கடா, அடிபாடு போடுறது. கீழ இறங்கு. சார் வாடாக்கலீங்க சார், கடையில் போனோம். போடால. குட் மார்னிங் சார். டேய் வாங்கடா. என்னடா அங்க பிரச்சனை? என்ன குடிச்சிட்டு கலட்டா பண்றீங்களா? இல்லை இது கலாட்டம் ஒன்றும் பண்ணீங்க. நான் 3வது ரவுண்ட்லேயே ஃபிளாட் ஆகிட்டேன். கலாட்டம் பண்ணியா? அடையாம போய் சொல்லிட்டேன். ஆமா சார், குடிச்சோம், கேலாட்டா பண்ணோம். இப்ப நான் ஜெயில போட போறீங்களா? போடுங்க. சார் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவங்களை காலி பண்ண சொல்லுங்க. யோ குடிச்சுட்டு பப்ளிக் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையா காலி பண்ணிடுங்க. ஓஹோ மாப்பிள, இவங்க தான் பப்ளிக்கா? பப்ளிக் ஏப்பா, பப்ளிக்ல யாரோ அட்வொகேட் இருக்கீங்களா? ஏன் இல்ல குடியிருக்கிறவன வீட்டை காலி பண்ண சொல்லணும்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். அப்புறம் 2வது அட்வான்ஸ் பண்ணி இவங்க கையில் இருக்கு, அதை இவங்க கொடுத்தா தான் அதை கொண்டு போய் நாங்க வேற இடத்துல கொடுத்து அந்த வீட்டு குடி போக முடியும், இதை காலி பண்ண முடியும். இப்ப நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இம்மிடியேட்டா நாங்க பொசிஷன் கொடுத்துறோம். உங்க பொசிஷன் எப்படி இருக்கு? எனக்கு முன்ன பின்ன தெரியாதவனே வீட்டுல குடி வச்ச. அவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்கல. புரோக்கர் அனாதேன்னு ஒரு வார்த்தை சொன்னான், அதான் ஏமாந்துட்டேன். ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? அவன்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ இப்ப நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறேன்? நீ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தேன்னா அவன் மூஞ்சில தூக்கி வீசிடுவேன். ப்ளீஸ். அவ்வளவுதானே? ஒரு 10 நாள் பொறுத்துக்க. அம்மா தாயே, உன் சக்தியால மூர்த்தி மனசு முழுசா மாத்தி கணவர்களை வாழ்க்கை நிஜமாக்கி கொடுத்துருமா? ஹலோ, ஆட்டோ வருமாப்பா? வரும் சார், வரும் சார். எங்க சார் போகணும்? பிள்ளையார் கோயில் சுத்தணும். சுத்திடுவோம் சார். யோ எந்திரியா, சவாரி வந்திருக்க. போலாம் சார். வாங்க. ஒரு சின்ன சந்தேகம் சார். கேளுங்க. இல்ல நம்மளுக்கு பரம்பரை வழக்கியா இல்ல விபூதி பசங்க வசதியா நூல் கட்டி அடிச்சுதா? இதெல்லாம் எங்க பரம்பரை கிஃப்டியா? டைம் ஆச்சு, சீக்கிரம் வாயா. பெரிய ராஜ பரம்பரமா சொல்லிட்டு பரம்பரை பாரு. ஆளும் முகரையும் மண்டையும் இதெல்லாம் ஒரு சவாரின்னு செலக்ட் பண்றீங்க, அசிங்கமா இல்ல? வாட்டா இருக்கிற உலகத்துக்கு அமிதாப் பச்சன் ஐஸ்வர்யா வருவாங்க. வாயா மூடிட்டு யோ கமிஷன் ஒழுங்கா விட்டுறணும். 10 பைசா தர மாட்டேன் சார். பெட்ரோல் 9 பாயிண்ட் தான் இருக்கா, பின்னாடி ஆட்டோல இருக்க. என்ன எந்த வேலை பாக்குற? வாடா வேண்டாம். ஆஹா, எந்த நேரத்துல கவுத்துற எந்த நேரத்துல நிமித்துறேன்னு தெரிய மாட்டேங்குது. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படைதனிலே. ஏ தாடி, ஏன் பிள்ளையார் வந்து முறிய மாட்ட போற? அசிங்க பிடிச்ச மாதிரி. பிரதர்ஸ் தாண்டா, ஒரே குடும்பம் தானே. வேண ஏடா ஃபேமிலி பிரிக்கிற? என்னப்பா இங்க நிப்பாட்டிட்டீங்க? யோ கோயில் வந்துச்சு, அப்புறம் இங்க நிப்பாட்டாம என்ன பண்ண சொல்ற? யோ கோயிலுக்கா கூட்டி வந்தேன். வேற பிள்ளையார் சுத்தானே கூட்டி வந்தேன். ஆட்டோலே வா. ஆமாப்பா, ஒரு சுத்து நானே சுத்திடுவேன். ஆனா 100 சுத்தணும்ல. 100 சுத்தியா சுத்துற? கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? யோ என் வேண்டியது அதான்யா. கை காலம் பயங்கர டயரா இருக்கு. மரியாதை ஆட்டோல ஏறி சுத்து, நான் சீக்கிரம் போகணும். என்னன்னு நாட்டுல கிறுக்கிங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஏன் ஆட்டோல சுத்தினா ஒரு கோச் வர? ஆண்டவன் அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல இது. என்ன ஆச்சுங்க? சபரி மலைக்கு போறானுங்க, கையால் வலிக்குன்னா டோலியில் போறது இல்லையா? அவர்னால முடியல ஆட்டோல சுத்துறாரு. முடிட்டு சுத்திட்டு காசு வாங்குவியா? சபாஸ் சார், சரியான ஆள் சார் நீங்க. நாட்டுக்கு உங்க மேல தான் தேவை. ஆமாமா, சுத்தி முடி. யார் வேணும் நான் முடிவு பண்றேன். சும்மா உட்காரியா, மண்டையும் ஆளையும் பாரு. நல்லா பழனி படிக்கட்டு மாதிரி பட்டி எடுத்து வந்து சபாசு சோபாசு மறைஞ்சு சுத்துறதுக்குலாம் டைம் வேஸ்ட். பெட்ரோல் எப்படி சிக்கனப்படுத்தணும் இன்டர்நேஷனல் லெவலில் திங்க் பண்ணிருக்கானுங்க. இப்படி கோயில சுத்துறதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கானுங்க கிரிமினல். இதெல்லாம் திருத்தவே முடியாதா? ஆட்டோ சுத்தியே டயர்ட் பாரியா சீக்கிரம். 60 ரூபா வருதுண்ணா. 1 2 இந்தாயா என் பங்கு 30 ரூபா. ஏன் 30 ரூபா வர்ற? என் கூட ஜோடி சேர்ந்து சுத்தினியா இல்லையா? ஆமா. உனக்கும் பாதி புண்ணி வருதுல்ல, உன் புண்ணியத்துக்கு நான் எதையா காசு தரேன். அப்படி போடுற. என்னன்னு சொல்றாம? நான் இவனை டீல் பண்ணிக்கிறேன். சபைக்கு வானே. டேய், நாங்களே கிரிமினல்ஸ், எங்கிட்ட நீ வேலை கேட்ட. ஆனா ஆட்டோவில் ஆண்டவனை சுத்தும் போதே நினைச்சுடா நீ ஆட்டை போறாள்னு. என்னங்கிற
அண்ணே ஆட்டோங்காடி 100 சுத்து சுத்தினேன். இது 50 காரணம் வச்சுக்கங்க. 1000 சுத்து சுத்தி இருப்பேன். 1000 சுத்தினா இன்னைக்கு லட்சம் சுத்து சுத்த போறீல? எப்படிண்ணே? எப்படியா? ஏய், எடுத்தியா? ரெண்டா இருக்குல்ல எடு. ஆ? ஒரே போட போட்டேன். நான் விட்டுறேன். ஆச்சரிங்க. நீ விடுடா, நான் விட்டுறேன். நீ விட்டுறியா? சரி கத்துக்க. இந்த மாதிரி டைம்ல தான் கத்துக்க முடியும். எங்க ஒரு இடம். நீ விட்டு ஆனா போலீஸ்லயே இது ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கிட்டு வர நேரா வா. கட்டுறா. டேய் எப்படியோ கிளம்பா, நாசமா டேய். போகல. உன் மண்டிய I got my பிடிச்சு money. என் ஆட்டோக்கு டிஸ்டியாரப்பா. ராஸ்கல். ஓடிட்டாயா? இருக்கட்டும் 30 தெரிச்ச. என்ன காசை காணா? வெறுக்கையா இருக்கு? கீழே போட்டனா? ஆஹா. தாடிக்காரன் பெரிய கேடிக்காரனாவுல இருக்கான். வா. Thank you. ஏய் ரவி வா. எப்படியா? யார் அது? வா. குடாக்குண்டனும் ஒண்ணா உட்கார்ந்து கும்புறாங்களே. சிக்கிருவன் போல் இருக்கே சாமி. அவனுக்கு ஒரு ஆட்டோக்காரன அவர் குழந்தை பையன் நம்மகிட்ட ஸ்கூட்டர் இல்ல அதாவது அவங்க இருப்பாரு. அதுக்கு வேற வேலை இருக்கு. அவன் குழந்தை பையனா பயங்கர லொல்ல. இது என்னது? கொக்கோ கோலா அமெரிக்காரனது. இதுலயே அவன் கரெக்ட் ஆயிடுவான் பாரு. ஹலோ. ஹலோ. How are you? இந்தா குடி. No 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 I am very sorry. குடுறா. என்ன? குடி. குடிக்கவா? குடிச்சு பழக்கலப்பா. அட பழைக்க குடுறா. என்னடா மரியாதை இல்லாம பார்வை பார்வை மூச்சு முகம் சரி போகுது. உட்கார நீ. ஏய், கேட்டியா? என்ன நீ அவன மாதிரியே மரியாதை இல்லாம உட்காந்து? சாரி பிரதர். என்ன என்ன அந்த டேய் வெறும் கொக்கோ கோலா குடிச்சிட்டு உனக்கு இவ்வளவு கொழுப்புனா போட்டிருக்கு மேல அடிச்சு எனக்கு அப்புறம் இருக்க. ஓகே 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 நீ குடிச்சிட்டு தான் அடிச்ச பரவாயில்ல கௌரவமா இருக்குன்னு விட்டா. நான் நீ இந்த கொக்கோ கோலா குடிச்சிட்டு தான் இந்த ரவு சொல்றியா? டோடா போ. ஏய் அமைதி அமைதி காம்ப்ரமைஸ். தலைவா Okay. வணக்கம் வணக்கம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சாரி சாரி. சிட் ப்ளீஸ். தேங்க்ஸ். பெரியவங்க சொல்றாங்கல்ல. தேங்க்ஸ். தேங்க்ஸ். அக்கா நம்ம வீடு ஸ்கூட்டர் காணுக்கா? என்ன? வாசல்ல தானே நிறுத்தி வச்சிருந்தேன். ஏயா ஸ்கூட்டர் காணாம போச்சுனா இங்க வந்து கேப்பியா? இந்த ஏரியால தான் காணாம போனா எங்களை தான் கேக்குறதா? கிட்ட போட்டோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் மாட்டி போறீங்க நீங்க. பில்டிங்ல ஒரு வஸ்துவ காணும்னா உங்களை கேட்கப்படாதா? நானாவா வந்து கேக்குறேன். அவ கேட்க சொன்னா. அவ கேட்க சொன்னா நீ கேப்பியா? நீ நோண்டி நோண்டி கேக்குறத பார்த்தா நாங்க என்னமோ அதை எடுத்து கொண்டு போய் அடமானம் வச்சு தண்ணி போட்ட மாதிரில இருக்கே. போயோ போயா. அவங்க ஸ்கூட்டர் காணோம்னா அவங்க கேக்கிட்டேன். நீ அவங்களுக்கு வக்கலையா? எங்க தாத்தா லாயர், எனக்கு லா பிடிக்கல. அதனால அம்பர்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பூஜா வச்சுட்டு பிசினஸ் பண்ண போயா. ஏய் ரொம்ப அதிகமா பேசாதடா மவனே. இத பாருங்க, நீங்க திருநீங்கன்னு ஒண்ணும் சொல்லல. என் கைநதி கொண்டா காணோம். நீங்க பாத்தீங்களான்னு கேட்டோம் அவ்வளவுதான். பாக்கலனா பாக்கலன்னு சொல்லுங்க. அத நீங்க வந்து கேட்க கூடாதா? இங்க நிக்கிற இந்த போல்ட் அது கேட்க கூடாதா? அந்த பிளக் தான் வந்து கேட்கணுமா? ஏய் மாடி மேல வந்த குடுமி கூத்தாடிடும். ஜாகிரதை. அவர் கேட்டா என்ன தப்பு? எங்க பக்கத்து வீட்டுக்காரரு ரொம்ப நாளா வேண்டியவரு கேட்டாரு. என்ன தப்பு? பாவம் அவரையும் திட்டுற. இல்ல வீட்டுக்காரர் கிழவன் திட்டினா அப்பெல்லாம் பேசாம இருந்தீங்க. பக்கத்து வீட்டுக்காரர் திட்டணும் ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா? என்ன லிங்க்? அட பாவி, நீ சும்மா இருக்க மாட்டேன். கண்ட இடத்துல வாயை வச்சுக்கிட்டு. நீங்க வந்து அறிவில்லாம பேசிட்டு நீ சும்மா இரு. என்கிட்ட வரீங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு. இவன் யாருவன் புதுசா வர்றான்? ஏயா என்ன அப்படி பண்றீங்க? அன்னைக்கு என் ஆட்டோ கொண்டு அடகு வச்சு தண்ணியை போட்டு வந்துட்டீங்க. சரி என் ஆட்டோ நான் போய் எடுத்து வந்துட்டேன். நேத்து என்னன்னா கென்னடி கொண்டா கொண்டு போய் அடகு வச்சு தண்ணியை போட்டு வந்துட்டீங்க. அதை யாரு போய் எடுக்கிறது? ஆமா அது என்ன 6500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. மாடா நீங்க தானே குடிச்சா பெரிய யோகியமா பேசிட்டீங்க. என்னங்கடா சும்மா நாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள 1000 பேசுவோம். என்ன பிரெஞ்சு எங்க விட்டு கோண்டா கொண்டு போய் அடகு வச்சு குடிச்சுக்கிறீங்க? அது ஹோண்டா இல்ல கெனடிக் ஹோண்டா. ஏதோ ஒண்ணு. ஏய் கிழவி என்ன என்ன இப்போ? நான் தான் வண்டியை வச்சு தண்ணி அடிச்சேன். காசு இல்ல அப்படி பண்ணேன். ஒரே அடியா பேசிட்டே போற. இந்த பார், உனக்கு வண்டி வேணும்னா காசை கொடுத்து வண்டி எடுத்துக்க. ரொம்ப பேசுறேன், பேச வாய் இருக்காது. என்னங்கடா அடாவடித்தனமா? ஏய் ஏமா இதாமா வேலை உங்களுக்கு. நான் சிக்கிக்கிறேன் இவங்கிட்ட. மாப்பிள்ள ரவுடி அவங்கிட்ட மோதி ரிஸ்க் எடுக்காதீங்க. நீ தானடா அவனை கொண்டாந்து குடி வச்ச? என்ன போய் ஏய், சொல்ல? என்ன அவனுங்க இப்படி பண்றானுங்க? ஏய்
முடியலையா? டைம் என்னாச்சுன்னு பாத்தியா? ஏன் எப்ப பார்த்தாலும் மூஞ்சில கிலோ கணக்குல சோகத்தை வச்சிட்டு இருக்க? காலங்காத்தால லேட்டா வந்து அந்த சிடு மூஞ்சி கிட்ட திட்டு வேற வாங்கிட்ட. சரி, அதெல்லாம் விடு. எங்க கொஞ்சம் சிரி பாப்போம். நீ இப்ப பல்லு தெரியற மாதிரி சிரிச்சனா உனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பேன். அன்றலே கடனா? உதவி செய்யறது பெருசு இல்ல, அத கரெக்ட் டைம்ல செய்யற பாரு, அதான் பெருசு. ஏய், வாட் ஹேப்பன்? இல்ல, ஸ்கூட்டர் திருப்பணுமே, பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன். நீ கரெக்ட் டைம்ல ஹெல்ப் பண்ணு. தேங்க்ஸ். என்ன பணத்தையே பார்த்துட்டு இருக்கே? எங்க ஆத்துக்கார் வெளியில போயிருக்கார், இன்னும் வரல. அதான் நானே கொண்டு வந்துட்டேன். அதுக்கு இல்ல மாமி, நான் பணம் வேணும்னு கேட்கலையே. அவ தொந்தரவு உங்களுக்கு மாத்திரம் இல்ல, பக்கத்தாத்துல இருக்கிறவா எங்களுக்கும் தானே. வேற யாருன்னே வாங்கல. நாங்க 5,000, பக்கத்தாத்துல இருக்காளே சார்லஸ், அவ 5,000 சேர்த்து 10,000 கொடுத்துருக்கோம். முதல்ல அந்த தருதல மூஞ்சில வீசி எரிஞ்சிருங்க. பண்ணு கூட்டு தொடக்கிறியா? என்னடா அந்த ஆளு ஃபுல்லா குடிச்சிட்டு நடக்க முடியாம வந்துட்டு இருக்காங்கா. பெரிய அரேபிய எண்ணெய் கிணறு இதுக்கு ஏதாவது பாடணும் போல தோணுதே. அம்மா, அவன் குடிச்சிட்டு பாட்டா பாடுவா. இப்ப போய் ஒண்ணும் பேச வேண்டாம், காலையில பேசிக்கலாம். மூர்த்தி பாடுறா, முருகன் கேக்குறான். முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா. நான் வரேன். ஆமா, பூட்ட காணுமே, எப்படி கேட்ட பூட்ட போறேன்? என்ன பண்றது? அந்த ஆள் குடி போதில எங்க பூட்ட வீசலான்னு தெரியல. கரகமா இருக்கு. குன்றத்திலே குமரனுக்கு அங்க ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பூட்டு இப்ப நம்ம சரி கையில மாமி, நீங்க வந்து பொறுப்படுங்க, நான் பாத்து வரேன். பூட்டு நீ இருக்க வேண்டிய இடம் கேட்டு போ. ஐயப்பா, தலைவலிக்கிறாய் அப்பா. இனிமே ராத்திரில குடிக்கவே கூடாது. ஐயோ அம்மா, என்ன வீடு சத்திரமா திறந்து போட்டிருக்கு, ஒருத்தரையும் காணா. ஏய் கிழவி, டிஃபன் ரெடியா? ஏய் கிழவி, என்னடா அது, ஒருத்தரையும் காணா. ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் பாடம். இறப்பா வந்துடுறேன். ஆப்பிள். ஏய் கிழவா, என்ன வீட்டெல்லாம் திறந்து போட்டு குடும்பத்தோட கும்மி அடிக்க போயிட்டியா? என்ன மேன் தேடுற? ஆப்பிள் வேணுமா? இங்க இருக்கு, இந்தா. இங்கதானே வச்சேன் பணத்தை. பணமா? தம்பி, நீ எடுத்திருந்தா கொடுத்துருப்பா. ஏய், என்ன என்ன கேக்குற? நான் திருநன் நினைக்கிறியா? நேற்று ராத்திரி என் பேத்தி சுந்தரியே பூட்டால் அடிச்சே, அவ ஆஸ்பத்திரியில சாக கிடக்கிறாப்பா. இங்கதானே இந்த பணத்தை வச்சேன், அது உன்னை தவிர வேற யாரும் எடுத்திருக்க முடியாது. உன் காலை பிடிச்சி நான் கேட்டுக்கிறேன், அவளை நான் காப்பாத்தணும், கொடுத்துருப்பா. இல்லைன்னா என் பேத்தி செத்து போயிடுவாப்பா. ஐயா ஐயா, எங்க மாடியில குடி இருக்கிறானே மூர்த்தி, அந்த படுவாரி பையன் பூட்டால் அடிச்சு என் பேத்தி மண்டையை உடைச்சிட்டான் ஐயா, மண்டையை உடைச்சிட்டான் ஐயா. கிடக்குறாயா, எங்களுக்கு இன்னும் யாரையா, நாங்க என்னையா பண்ண போறோம்? எனக்கு ஒண்ணும் புரியலையே ஐயா. சும்மா நீ ஏன் அழற?
வாடா, அவ போயிட்டான்னு கேள்விப்பட்டு அவளை கொன்னுட்டு போலான்னு வந்தியா? ஏண்டா பூட்டால ஒரு பொண்ணு அடிச்சியே, நோக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? இத பாரு, அவ மட்டும் செத்து இருந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இவெல்லாம் உயிரோட இருந்து பிரயோஜனமே இல்லை. எல்லாரையும் கொன்னுட்டு உன் வெறிய தீட்டுக்கோ. பொறுக்கிண்டு திரியிற நாய்க்கு சொந்த பந்தம்னு ஒண்ணு இருந்தா தானே உயிரோட மதிப்பே தெரியும். தாய்ப்பால் குடிச்சு தாய்மாமன் பார்த்து வளர்ந்து இருந்தா இப்படி தருதலையா இருக்காது. திமிர் பிடிச்ச கோயில் கால மாதிரி ஊரை சுத்தி வந்து இன்னைக்கு நம்மள முட்டிட்டு நிக்கிறது. இவெல்லாம் தேரவே மாட்டான். இவனை எவ பெற்றாலோ, எங்க பெற்றாலோ, எப்படி பெற்றாலோ, எங்க தூக்கி எறிஞ்சாலோ இன்னைக்கு நம்ம தலையில வந்து விடிச்சிருக்கு. வானத்தில் இருந்து குதிச்சு வந்தனா, பூமிக்குள் இருந்து வெடிச்சு வந்தனா. வானத்தில் இருந்து குதிச்சு வந்தனா, பூமிக்குள் இருந்து வெடிச்சு வந்தனா. வானத்தில் இருந்து குதிச்சு வந்தனா, பூமிக்குள் இருந்து வெடிச்சு வந்தனா. அப்பனின்றி அம்மையின்றி வந்தவனா, ஆண்டவனை தந்தை என்று கொண்டவனா, சுற்றுகின்ற பூமி என்னை நாதியற்ற பிள்ளை என்று தத்தெடுத்து கொண்ட மகனா. நான் மண்ணோட மகனா, விண்ணோட மகனா, தன்னால பிறந்தேனா. என்னோட உலகில் அம்மா என்றெனக்கு யாரேனும் கிடையாதா? வானத்தில் இருந்து குதிச்சு வந்தனா, பூமிக்குள் இருந்து வெடிச்சு வந்தனா. எங்கோ ஒரு மூலையிலே என்ன பெத்த தாயிருக்கா, அம்மா உன் நெஞ்சினிலே என்ன பெத்த நினைப்பிருக்கா. அம்மா உந்தன் மடியில் சாய்ந்து அழுதால் கொஞ்சம் நிம்மதி. என்னை மறந்த தாயை நானும் மறந்தால் என்ன என்கதி. தொப்புள் கொடி வெட்டிய போதே உறவை வெட்டி விட்டாயா, தொலைவில் இருந்து பார்த்து கொண்டே துயரில் மிதக்க வைத்தாயா. எங்கிருக்கே எங்கிருக்கே நல்ல பதில் சொல்லம்மா. வானத்தில் இருந்து குதிச்சு வந்தனா, பூமிக்குள் இருந்து வெடிச்சு வந்தனா. உலகில் நானும் படித்ததெல்லாம் ஒன்றுமற்ற படிப்பல்லவா. வேலை தேடும் ஊருக்குள்ளே தாயை தேடும் மகன் அல்லவா. தாயின் விரலை பிடித்து நடக்கும் மகனை பார்க்கும் போதிலே தனியாய் நானும் நடந்தேன் எந்த தாயில் எண்ணம் நெஞ்சிலே. பெற்றெடுத்த தாயே தாயே எரியுதடி பாசத்தியே, திரையை விலக்கி வந்திடுவாயா, அன்பு மழை பொழிந்திடுவாயா. எங்கிருக்கே எங்கிருக்கே நல்ல பதில் சொல்லம்மா.
வானத்தில் இருந்து குதிச்சு வந்தனா பூமிக்குள் இருந்து வெடிச்சு வந்தனா வானத்தில் இருந்து குதிச்சு வந்தனா பூமிக்குள் இருந்து வெடிச்சு வந்தனா அப்பனின்றி அம்மையின்றி வந்தவனா ஆண்டவனை தந்தை என்று கொண்டவனா சுற்றுகின்ற பூமி என்னை நாதியற்ற பிள்ளை என்று தத்தெடுத்து கொண்ட மகனா நான் மண்ணோட மகனா விண்ணோட மகனா தன்னால பிறந்தேனா என்னோட உலகில் அம்மா என்றெனக்கு யாரேனும் கிடையாதா வானத்தில் இருந்து குதிச்சு வந்தனா பூமிக்குள் இருந்து வெடிச்சு வந்தனா வானத்தில் இருந்து குதிச்சு வந்தனா பூமிக்குள் இருந்து வெடிச்சு வந்தனா பூந்தோட்டம் அற்புதமான பேரு இல்ல? அது எப்படி இன்னொரு பார்ட்டிகளை போச்சு? எங்க அப்பா சாகும்போது அப்பாட்டி எழுதி வச்சுட்டு செத்துட்டார் சார். சோ சட்டப்படி இது அவங்க சொத்து தானே சார்? மறுபடியும் சொத்து எங்க 2 பேருக்கு சேர வேண்டியது சார். நான் எதுக்கு சார் விட்டு கொடுக்கணும் சார்? இது எங்களுக்கு கௌரவ பிரச்சனை சார். இது சார் முதல்ல அவங்க வீட்டுல அடிச்சு துரத்துங்க சார். அப்புறம் இந்த வீடு வந்து ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலாம் சார். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை சார். அதான் பன்னீர் சாரை பார்த்து அவரால முடியுமான்னு கேட்டு போலான்னு வந்தேன் சார். சிட்டியை பொறுத்த வரைக்கும் பன்னீரால முடியாது எதுவுமே கிடையாது. இன்னையிலிருந்து உங்களுக்கு அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பூந்தோட்டம் பன்னீரோட ப்ராப்பர்ட்டி. நான் உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன். சந்தோஷம் தானே? உள்ள வாங்க. பாட்டி ஒரு காபி போடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னா போறோம். பொறுக்கிறப்ப யாரும் கெட்டவங்க இல்ல சார். மனுஷங்க எல்லாருமே நல்லவங்க தான். சூழ்நிலை தான் கெட்டவங்களை ஆக்குது. தான் பண்ண தப்பு உணர்ந்து திருந்தினவன் மனுஷனே இல்ல சார், தெய்வம். நான் இப்ப உங்களை தெய்வமா தான் பாக்குறேன். செஞ்சுங்கிறது போயிடாதீங்க ப்ளீஸ். ஏன் என்ன லவ் பண்றியா? பின்ன நான் எங்க இருக்கணும்? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். உனக்கு முன்னாடி உன் அக்கா இருக்கா. உன் குடும்ப நிலைமை உனக்கு தெரியாது. நீனும் சின்ன பொண்ணு. போ, போய் படிக்கிற வேலையை பாரு. போன்னு சொல்றல. முடியாது, என்னால முடியாது. என்ன நான் கட்ட மாட்டேன். லாயர் ஜெயபிரகாஷோட ஒரே பையன், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். எலெக்ஷன்ல ஏற்பட்ட கலாட்டால ரவுடிங்க விரட்டி விரட்டி அடிச்சாங்க. எங்க சாவடிச்சிருவாங்களோன்ற பயத்துல மெட்ராஸை விட்டே ஓடிட்டான். அவ இப்ப எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. எந்த காரணத்தினாலையும் அவனை நான் எழுந்திரக்கூடாதுன்னுதான் என்னையே நான் இழந்துட்டேன்.
திரும்பவும் இங்க கொண்டு வரணும். வந்தா ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்த ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் நீதானே. முதல் முறையா உன்னை தியேட்டர்ல பார்த்ததுக்கு அப்புறம் வாடகைக்காக வீடு தேடி வந்தியே, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். அன்னையில இருந்து நான் உன்னை நெருங்கி நெருங்கி வந்தேன். ஆனா நீ நெருப்பா இருந்த. எங்க எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ ஊரை கூட்டிட்டியோ நான் பயந்தேன். அதுக்கான சமய சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தேன். என் உணர்வையும் வேதனையும் நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஒரு வகையில நாம 2 பேரும் ஒண்ணுதான். நீ பெத்தவங்க யாருன்னே தெரியாத அனாத, நான் தெரிஞ்ச அனாத. அவ்வளவுதான். ஒருவேளை நீ எனக்கு உதவி செய்யலனா ஒன்ன பெத்தவங்கள மாதிரியோ இல்ல என்ன பெத்தவங்கள மாதிரியோ நான் என் குழந்தைய அனாதையா இந்த பூமியில பிறக்க விட மாட்டேன். அதோட சேர்ந்து நானும் செத்துருவேன். குட் மார்னிங். காலையில உங்களுக்கு டீயா காஃபியா தெரியல. எனக்கு ரெண்டும் ஓகே. சோ நான் டீயும் கொண்டு வந்திருக்கேன், காஃபியும் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்க. என்னாச்சு? ராத்திரியெல்லாம் தூங்கலையா? யோசிச்சுட்டு இருந்தேன், வீட்டை விட்டு போலாமா வேணாமன்னு. ராத்திரி பூரா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? போறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். தெரிஞ்சிட்டேன்னு கண்ணீர் விட்டியே. நான் இருந்தா உங்களுக்கெல்லாம் உதவியா இருக்கும். உன்கிட்ட இருந்து எந்த உதவியும் நான் எதிர்பார்க்கல. உன்னால போக முடியுமா முடியாதா? முடியும். ஆனா என்னால இப்ப போக முடியாது. மேடம், நீங்க சொன்ன மாதிரி மனுஷன் நல்லவன் தான். ஆனா சூழ்நிலை தான் அவனை தப்பாக்கிடுது. உருக்கித்தனத்துக்கு தன்னல விளக்கம் வேற. காலி பண்ண மாட்டாரா? படி போலாம். Excellent property. Good morning. குட் மார்னிங். இங்க சுந்தரிங்கிறது நீங்க தானே? எஸ். என்ன விஷயம்? உங்களுக்கு பன்னீர்செல்வம் தெரியுமா? தி ரியல் எஸ்டேட் டைகூன். யா, அவர் தான் எங்க அனுப்பிச்சு வச்சாரு. இன்னையிலேருந்து இந்த திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு அஸ். உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பேர்லயும் 2 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு. ஸோ பிரச்சனை பண்ணாம எங்க வீட்டை காலி பண்ணணும். என்ன மிஸ்டர் விளையாடுறீங்களா? நீங்க யாரு? நாங்க ஏன் வீட்டை காலி பண்ணணும்? நீங்க பொம்பளைங்கிறதால தான் இவ்வளவு நின்று பேசிக்கிட்டு இருக்க. வர்ற நியூ இயர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு வீட்டை காலி பண்றது பாருங்க. உங்களுக்கு பன்னீர் பத்தி தெரியாது. இட்ஸ் வெரி பேட் ஹெல்ப். ஹலோ மிஸ்டர். ரொம்ப மோசமானவன். புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட் லக். ஓகே. ஹலோ, 20 பைசா. இந்த 20 பைசாவை உனக்கு கொடுக்கறதுக்காக காலையில இருந்து நாயா பையா உன்னை தேடி அலைஞ்சிருக்கேன். கையில இருக்க காசை எடுத்துக்கிட்டு அந்த தொப்பியை தலையில வை. எடுத்து காசை. என்ன என்ன மன்னிச்சிருப்பா. ஏன்? நான் உனக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டேன். என்னால நிறைய பேர் கஷ்டம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதானே வேணாங்கிறது. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இந்த 20 பைசா இப்ப வாங்க மாட்டேன்ட்டு நாளை பின்ன ஆட்டோ போறப்ப வழியை மறிச்சு வம்புழுப்ப. அப்புறம் உனக்கு எனக்கு பிரச்சனை ஆகும். இதெல்லாம் வேலை பண்ண உன் காசு. என்ன மன்னிச்சிருங்க. என்ன சார் சீரியஸ் ஆயிட்டீங்க? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு கண்கலங்குறீங்க? சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுறேன். உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல ஒரு புது மனுஷன் ஆகணும். அதுக்காக எங்க போறது என்ன பண்றதுன்னு
எனக்கே தெரியல. கை கொடுங்க. உழைச்சு வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்புறம் எங்க போறீங்க? ஏறுங்க வண்டியில. வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? அதெல்லாம் நல்லா நடக்குது சார். ராஜா சார் இத வரேன் சார். ஒரு நிமிஷம். சார் வந்து என்னோட ஃப்ரெண்டு. அப்படிங்க. அவருக்கு எந்த வேலையுமே தெரியாது. சரி சார். நம்ம ஒரு ஷாப்ல ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுத்து மாசம் மாசம் கம்பெனில என்ன சம்பளம் கொடுப்பீங்களோ அது சார் கொடுத்து. ஓகே சார். ஓகே. நம்ப முடியல. நான் தான் சார் அந்த கம்பெனிக்கு ஓனர். என்கிட்ட கிட்டத்தட்ட 50-60 ஆட்டோ ஓடுது. எம்ஏ படிச்சவன். நான் ஒன்னும் படிச்சு முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பயிஞ்சிட்டு கவர்மெண்ட் வேலைக்காக அலையல. ஏன்னா படிக்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் தான். வேலைக்காக இல்லைங்கிறது என்னுடைய பாலிசி. ஏன் சார் நான் தெரியாம தான் கேட்கிறேன். படிச்ச எல்லாருக்குமே கவர்மெண்ட்னால வேலை கொடுக்க முடியும்னு நீ நம்புறீங்களா? நான் நம்பல சார். அதனாலதான் சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு யோசனை பண்ணேன். ஒரு ஆட்டோ டிரைவரா என் கேரியரை மாத்திக்கிட்டேன். ராத்திரி பகலா நாயா பேயா உழைச்சேன் சார். இன்னைக்கு நான் ஒரு லட்சாதிபதி. அது மட்டும் இல்ல, என்கிட்ட வேலை பார்க்கிற எல்லா தொழிலாளியுமே எம்ஏ பிஏ படிச்ச பட்டதாரிங்க. அவங்க குடும்பம் எல்லாம் என்னால நல்லா இருக்குன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆறுதலா இருக்கு. என்ன சார் குறுகுறுன்னு பாக்குறீங்க? ஓஹோ, இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாப்புக்கு ஓனரா இருக்கவே ஆட்டோ ஓட்டாளேன்னு பாக்குறீங்களா? சார், செய்யும் தொழிலே தெய்வம். காலைல எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு முடிச்சு விட்டு ஆட்டோல ஏறி ஒரு சவாரியை தேடி 50 ரூபா காசு சம்பாரிச்சா தான் சார் தூக்கமே வருது. அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி ஆளுகள் அண்டை கொடுத்து 4 பேர்த்த மாட்டி விட்டு 2 சாப்பா கப்பா வாங்கி கொடுத்தா தான் பொழுதே போகுது, இன்ட்ரெஸ்டா இருக்கு. சாரி சார். சார், சார் இருங்கறலாம் இனிமேல் வேணாம். வா போன்னு மரியாதையா பேசணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. மாமா சௌஜமா. நான் வந்து மிரட்டினதுக்கு அப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லையம்மா? பிரச்சனை இப்ப வேற ரூபத்துல வந்திருக்கு சார். இவனா பண்ணிரான். அவனோட ஆள் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லி என்ன மிரட்டிட்டு போறான் சார். யாரு? பன்னீரோட ஆளுங்களா? அவன் சிட்டிலேயே பெரிய ரவுடிமா. என்னால எதுவும் செய்ய முடியாது. நீ பேசாம வீட்டை விட்டு கொடுத்துறதா நல்லது. சார், நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா போதும். நான் சொல்றது தயவு செய்து கொஞ்சம் கேளுமா. பன்னீர் அரசியல் செல்வாக்குள்ளவன். அவனை பகைச்சுக்கிட்டா நீ தான் கஷ்டப்படுவ. சார், நீ சின்ன பொண்ணு. நான் சொல்றது கேளு. ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் பன்னீர்கிட்ட பேசி கூடவோ குறைச்சோ ஏதோ ஒரு அமௌண்ட் உனக்கு வாங்கி தரேன். பேசாம ஒதுங்க. அதுதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது. அவ்வளவுதான் சொல்லுவேன். சார், நான் உங்களை மீடியேட்டர் வேலை பார்க்க சொல்லல. அவன் பெரிய ரவுடியா இருந்தா எனக்கு என்ன சார்? அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். உங்களால எஃப்ஐஆர் போட முடியுமா முடியாதா? அப்புறம் உன் இஷ்டம். பன்னீரை பத்தி தெரியாம பேசுறேன். ஏய், என்ன இங்க நின்னுட்டு இருக்க? காலேஜ் போல? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? நீங்க வராததான் பிரச்சனை. ராத்திரி எல்லாம் எங்க போயிட்டீங்க? இது பாருங்க, எங்க அக்கா ரொம்ப நல்லவ. அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா நீங்க இன்னும் திருந்தாத ஆளுதானே. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு அவ திட்டத்தை எதையும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். நான் கரெக்டா சொல்லட்டுமா? சுந்தரி, உங்களுக்கு ஏது சார் இவ்வளவு பணம்? யார்கிட்டயாவது பிக் பாக்கெட் அடிச்சீங்களா? இல்ல யாரையாவது ஏமாத்தி புடுங்கினீங்களா? இத்தனை வருஷத்துல 10 ரூபாய் உழைச்சி சம்பாதிச்சேன்னு உங்களால சொல்ல முடியுமா? திட்டணும், என்ன நிறைய திட்டணும். இத பத்தியா? ராத்திரி பூரா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சத இது காரணம் அவங்கதான். சின்ன வயசுல குழந்தைங்க எது சரி எது தப்புன்னு தெரியாம எதையாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. பெத்தவங்க இருந்தா இது சரி இது தப்புன்னு எடுத்து சொல்லுவாங்க. எனக்கு தான் யாருமே இல்லையே.
அதான் இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டேன். இந்த மரம் மாதிரி, செடி மாதிரி, கொடி மாதிரி. இப்பதான் என்னே நான் உணர்றேன். நான் செஞ்சதெல்லாம் கரெக்ட் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, எல்லாமே தப்பு. சுமதி, நிறைய நிறைய கத்துக்கணும் சுமதி. ஏய் 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 என்ன? ஏய் தாத்தா அக்கா கூப்பிடுறாங்க. இறப்பா, மேலே ஏதோ சத்தம் கேட்குது, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ பயப்படாம உள்ள போ. எங்க வர? கீழே போயா. போயான்றல இறங்கியா. நேத்து ராத்திரி உன் பேத்தியோட சேர்த்து ஏதோ பெருசா பேசிட்டு இருந்த. இப்ப எதுக்காக என் ரூமுக்கு வர? போ. அட, உன் நல்லதுக்கு தானேப்பா சொன்னா. இத பார், இந்த நல்லது கெட்டதான் நீ ஒண்ணு எனக்கு சொல்ல வேணாம். போ. மேலே ஏதோ போயா. சத்தம் கேட்டுச்சே. ஓ, தள்ளாதப்பா. போன்னு சொல்றல. ஏய். போயா. தாத்தா, உன் மனசுல பெரிய ரவுடிங்கிற நினைப்பு, உன் உடம்பு பூரா பொறுக்கிங்கிற ரத்தம் ஓடுது. அது சிரிஞ்சு வச்சா எடுக்க முடியும். உன்னை திருத்தவும் முடியாது, நீ உருப்படவும் மாட்ட. ஏமா அவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு வா போலாம். மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப கூட நான் தப்பானவன் இல்ல. சூழ்நிலைதான் காரணமா? அந்த சாக போற கிழவ நெஞ்சில கைய வச்சு தள்ளியே, அதுக்கு என்ன சூழ்நிலை காரணம்? ஒரு முட்டாள்கிட்ட பேசி என் வார்த்தையும் நேரத்தையும் வீணடிக்க விரும்பல. எந்த ஸ்டேஷன்? F2 போலீஸ் ஸ்டேஷன். அந்த வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பேர்லயும் 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ண சொன்னேன் இல்ல? அதான் சார் நாட்டுல நியாயத்துக்கு மரியாதை இல்ல. இங்க பாரு தம்பி, சாருக்கு நான் அந்த இடத்த முடிச்சு கொடுத்துட்டேன். அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வராம அவர் கூடயே இருந்து நீ இதை பண்ணி கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே, கூடவே இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பான் சார். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஹலோ சுந்தரி, வீட்டுல செங்கல் ஜல்லி எல்லாம் கூட்டம் வந்திருக்காங்க. யார் அவங்க? முதலியார் ஆளுங்களா? நம்ம வீட்டுல ஏன் கூட்டுறாங்க? வீட்டுல பன்னீர் வீட்டுதானா? இன்னைக்கு அந்த வீட்டுக்கு முதல்ல செங்கல் இருக்க போயிருக்காராம். இறக்க விடாம பண்ணிட்டானுங்க. உன்னை நம்பி நான் முதலியார்கிட்ட பிசினஸ் முடிச்சிட்டேன். என்ன நம்பி அந்தாலும் பணத்தை போட்டு போயிட்டாரு. உன்னை நம்பி நான் ஏமாந்து போலாம், ஏன்னா நான் முட்டாள். ஆனா என்ன நம்பி யாரும் ஏமாந்து போக கூடாதியா. நான் பிசினஸ்ல பர்ஃபெக்டா இருக்கணும். இல்ல, அது வந்து அந்த பப்ளிக். என்னடா சொல்ற? உன்னை விட என்னை விட பப்ளிக்கு பவர் அதிகம். பப்ளிக்கும் ஒண்ணு சேர விடக்கூடாது. அப்படி ஒண்ணு சேர்ந்தான்னு வச்சுக்க, பட்டு எவனா ஒருத்தனை போட்டு அதோட நிறுத்திக்கணும். அதை நீ செஞ்சியா? இல்ல. பின்ன அண்ணே, முதலியார் வந்திருக்காரு. வர சொல்லு. பேசாத. வணக்கம். வாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, சரி பண்ணிட்டேன். நீங்க வந்து 2ஆம் தேதி தைரியமா உங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம். 2ஆம் தேதியாவது முடியுமா? என்ன நம்புங்க. உங்களை நம்பித்தானே பிசினஸ் பண்ணிருக்கேன். பரவாயில்ல, வரேன். வாங்க. சந்தோஷம். இன்னைக்கு நைட்டு எல்லாரும் நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்காங்க. விழிஞ்சா 1ஆம் தேதி, 2ஆம் தேதி முதலியார் வேலையை ஆரம்பிக்க போறாரு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த வீடை கிரவுண்ட் ஆக்கிடு. ஓகே? போ.